அன்புக்குரிய இஸ்லாமிய சொந்தங்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இன்றைய தினம் முக்கியமான ஒரு விடயத்தினை நாம் பார்க்க இருக்கிறோம். பரவலாக நம்முடைய சமூகத்திலே ஒரு சில மார்க்க அறிஞர்களினால் பரப்பப்பட்டிருக்கின்ற ஒரு செய்தி என்ன அது என்றால், இஸ்லாமிய மார்க்கத்திலே நட்போதனைகள் கூற தீய காரியங்களை விட்டும் மக்களை தடுப்பதற்கு ஒருவர் 7 வருடமோ அல்லது 4 வருடங்களோ இஸ்லாமிய போதனைகளை போதிக்கின்ற கல்வி மதரசாக்களில் பட்டம் பெற்ற ஒருவராக இருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்து பரவலாக இலங்கை வாழ் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே பரவி இருக்கின்ற ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். இது இஸ்லாமிய மார்க்கம் சொன்னதா? அல்லாஹ்வுடைய மார்க்கம், அல்லாஹ்வோ அல்லாஹ்வுடைய தூதரோ இப்படி எமக்கு ஏதாவது ஒரு கட்டளைகளை இட்டிருக்கிறார்களா? அதாவது தீனிலே மார்க்கத்திலே நல்லதை எடுத்து சொல்வதற்கும் தீயதை தடுப்பதற்கும் குறிப்பிட்ட காலாண்டுகள் மூலமாக அவர்கள் மதரசாக்கள் சென்று கல்வி கற்றவர்கள் மாத்திரம்தான் இதனை செய்ய வேண்டுமா என்று இஸ்லாம் சொல்லுகின்றதா என்பதை நாம் பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சில இஸ்லாமிய பிரதேசங்களை நாம் பார்க்கின்ற பொழுது அப்பிரதேசங்களிலே பொதுமக்கள் மார்க்கம் பேசிவிடக்கூடாது, பொதுமக்கள் தீன் குறித்து பேசிவிடக்கூடாது, பொதுமக்கள் அந்த பிரதேசங்களிலே இருக்கக்கூடிய மார்க்க அறிஞர்களிடத்தில், குறிப்பாக பள்ளி வாயிலினுடைய இமாமாக இருக்கக்கூடியவரிடத்திலே இஸ்லாமிய மார்க்கம் குறித்த சந்தேகங்களை வினாக்களை கேட்டுவிடக்கூடாது என்ற ஒரு கருத்து இருக்கிறது. அதுபோன்று நல்லதை சொல்லக்கூடாது, தீமையை தடுக்கக்கூடாது என்ற ஒரு கட்டுப்பாடான சில முட்டாள்தனமான சிந்தனைகள் சில பிரதேசங்களில் பரப்பப்பட்டிருக்கிறது. இது அல் குர்ஆன் அல் ஹதீஸின் பிரகாரம் இதனுடைய நிலை என்ன என்பதனை நாம் அறிய கடமைப்பட்டிருக்கிறோம். இதன் விளைவு என்னவென்றால், இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கக்கூடியவர்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விட்டும் தூரமாக இருக்கிறார்கள். நாம் சொல்லப்படுபவைகளை மாத்திரமே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அல் குர்ஆனுடைய வசனங்களை புறக்கணிக்கின்ற ஒரு நிலைக்கு இஸ்லாமிய சமூகத்தினை தள்ளிவிடப்பட்டிருக்கிறது. இப்படியான கருத்துக்கள், அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த கருத்து ஏற்புடையதா என்று பார்த்தால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே அது ஏற்புடையது அல்ல. அல்லாஹ்வுடைய மார்க்கம் அப்படி யாரும் ஆண்டு காலங்கள் கல்வி கற்றவர்கள் மாத்திரம்தான் நன்மையை ஏவி தீமையை தடுக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தினை ஒருபோதும் சொல்லவில்லை. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, இஸ்லாமிய மார்க்கத்திலே பிரச்சாரம் தஅவத் என்பதை நாம் 2 முறையிலே நாம் நோக்க முடியும். தஅவத்தின் முதலாவது என்ன? அல்லாஹ்வின்பால் மக்களை அழைப்பது. அது என்ன? தஅவத்து கலிமா, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற ஒற்றை கலிமா. வணங்க தகுதியானவன் அல்லாஹ்வை அன்றி வேறு ஒருவர் இல்லை என்று இஸ்லாமிய மார்க்கத்தின்பால் அல்லாஹ்வுடைய புறக்கணிக்கக்கூடிய, இறைவனை நிராகரிக்கக்கூடிய, இறைவனுக்கு இணை வைக்கக்கூடியவர்களை அழைப்புகின்ற அழைப்பு பணி தாவத்திலே மிக முக்கியமானது. அல்லாஹ்வுடைய நபிமார்கள், இறை தூதர்கள் எல்லாம் இந்த பணியைத்தான் அதிகம் செய்தார்கள். இறைவனை நிராகரித்த சமூகத்திற்காகத்தான் இறைவன் நபிமார்களை அனுப்பி இருக்கிறான். அல்லாஹ் திருமறைகளை சொல்லுகின்ற பொழுது, வலகத் பஅத்னா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலா அன் அஅ்புதுல்லாஹ வஜ்தனிபுத் தாகுத். சூரா நஹ்லினுடைய 36வது வசனத்திலே சொல்லுகின்றான், இந்த பூமியிலே அனுப்பப்பட்ட எல்லா சமூகத்தினருக்கும் நாம் நபிமார்களை அனுப்பி இருக்கிறோம். அவர்களுடைய ஆரம்ப பிரச்சாரம் என்ன? அன் அஅ்புதுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை வணங்குங்கள். வணங்க தகுதியானவன் அல்லாஹ், அல்லாஹ்வை என்று வேறொரு கடவுள் கிடையாது. அல்லாஹ் தான் உங்கள் அனைவரையும் படைத்தவன், அவன்தான் உங்களை பரிபாலிக்கின்றவன், அவன்தான் உங்களுக்கு உணவளிக்கின்றவன், அவன்தான் உங்களுக்கு நோயை வழங்குபவன், நோயை குணப்படுத்துபவன், அவன்தான் உணவளிக்கக்கூடியவன், அவன்தான் இரக்கமுடைய ரப்பு, அவன்தான் உங்களை பாதுகாக்கக்கூடியவன் என்ற ஒற்றை கலிமாவின் பால் அல்லாஹ்வை மாத்திரம் வணங்கக்கூடிய அந்த ஏகத்துவத்தின் பால் மக்களை அழைப்பார்கள். அல்லாஹ் சொல்லுகின்றான், அல்லாஹ்வினுடைய வணக்கத்தின்பால் வஜ்தனிபுத் தாகூத், ஷைத்தான்களாக சிலைகளாக அல்லாஹ்வை என்று வணங்கக்கூடிய மன்னரைகளை விட்டும், அல்லாஹ்வை என்று அந்த மக்கள் பிரார்த்திக்கக்கூடிய நேர்ச்சை செய்யக்கூடிய அந்த தாகூத்துக்களை விட்டும், ஷைத்தானுடைய செயல்களை விட்டும்
அவர்களை தடுக்கக்கூடியவர்களாகத்தான் எல்லா நபிமார்களையும் நாம் அனுப்பி இருக்கிறோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள்மிகு திருமறையிலே எமக்கு சொல்லுகிறான். அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது வமா அர்சல்னாக மின் கபிலிக மின் ரசூலின் இல்லா நூஹி இலைஹி, நாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றான், உமக்கு முன்னிருந்த நபிமார்களை எல்லாம் அவர்களுக்கு நாம் ஒற்றை செய்தியினை அறிவித்துத்தான் அனுப்பி இருக்கிறோம். என்னது? அன்னஹு லா இலாஹ இல்லா அன ஃபஅபுதூன். அவர்களுக்கு நாம் சொன்னதெல்லாம், அவர்களுக்கு நாம் வகையாக அறிவித்தது எல்லாம், அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் இல்லை, என்னை தவிர வணங்க தகுதியானவர் வேறு யாரும் இல்லை என்ற ஒற்றை அந்த கலிமாவை கொடுத்துதான் நாம் எல்லா நபிமார்களையும் அனுப்பினோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரா அன்பியாவின் 25வது வசனத்திலே குறிப்பிடுகிறார். அந்த தஅவத்தினுடைய முதலாவது அம்சம் மக்களை நேர்வழியின்பால், அதாவது ஓரிலே கொள்கையின்பால் அழைப்பது. இந்த அழைப்பு பணியைத்தான் நபிமார்கள் செய்தார்கள். இந்த அழைப்பு பணிக்காகத்தான் அதிகமான உத்தம தோழர்கள் சஹாபாக்கள் எல்லாம் அனுப்பப்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அவர்கள் எத்தி வைத்தார்கள். இது ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எத்தி வைக்கின்ற பணியை அல் குர்ஆனும் சுன்னாவும் கடமையாக்கி இருக்கிறது. இரண்டாவது தஅவத்தாக நாம் பார்க்கலாம். அது என்ன? அத்-தஅவத்து இலல் முஸ்லிமீன், முஸ்லிம்களே அவர்களுக்கான அழைப்பு என்ன? இஸ்லாமியர்களுக்கு கலிமாவை சொல்லி முஸ்லிம்களாக ஆகிவிட்டதன் பிற்பாடு அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு முரணாக அல்லாஹ்வுடைய கடமைகளை நிறைவேற்றாது, அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளில் இல்லாதவைகளை உட்புகுத்தி அவர்கள் அந்நிய கலாச்சாரங்களை உள்வாங்கி பிற மதங்களுடைய சடங்கு சம்பிரதாயங்களை உள்வாங்கி பிற மதங்களை போன்று அவர்களுக்கு ஒப்பாக இந்த உலகத்தில் ஷைத்தான்களால் வழிதவறி போகின்ற காலமெல்லாம் அல் குர்ஆனையும் சுன்னாவையும் கொண்டு அவர்களுக்கு ஞாபகப்படுத்துவது, அவர்களுக்கு எச்சரிப்பது, அவர்களை அல்லாஹ்வுடைய கலப்படமற்ற தீனுன் ஹனீஃபின்பால் அழைப்பது, இதுதான் இரண்டாவது தஅவத்தாக இஸ்லாம் நமக்கு சொல்லுகிறது. இதையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையிலே எமக்கு கடமையாக்கி இருக்கிறாங்க. அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது ஃபலவுலா நஃபரும், இரண்டாவது அழைப்பு பணி என்ன? முஸ்லிம்களுக்கு மத்தியிலே ஒரு அழைப்பு பணி, முஸ்லிம்களுக்கு ஞாபகப்படுத்துதல். ஏனென்றால் மனிதன் மறக்கக்கூடியவன், மனிதனை ஷைத்தான் வழிகெடுக்கக்கூடியவன், அல்லாஹ்வுடைய தீனை விட்டும் அவன் வழிதவறி சென்று விடுவான். எனவே மக்களில் ஒரு சாரார், ஒரு கூட்டம் அந்த இஸ்லாமிய சமூகத்துக்குள் அழைப்பு பணியில் ஈடுபட வேண்டும். அதிகம் அல் குர்ஆன், அதிகமுடைய அல்லாஹ்வுடைய மார்க்கம் ஞாபகப்படுத்த வேண்டும் என்பதனை அல்லாஹ்வுடைய மார்க்கம் நமக்கு சொல்லுகிறது. அல்லாஹ் திருமறையிலே சொல்லுகின்ற பொழுது ஃபலவுலா நஃபர மின் குல்லி ஃபிர்கத்தின் மின்ஹும் தாயிஃபத்தின், அவர்களில் ஒரு சாரார் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விளங்கிக் கொள்வதற்காக தங்கள் சமுதாயத்திலிருந்து வெளியேறி சென்றிருக்க கூடாதா? அப்படி அவர்கள் படித்து வந்த கற்றை கொன்று அந்த மக்களிலே அவர்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடாதா என்ற ஒரு வினாவினை திருக்குர்ஆன் 9ஆம் அத்தியாயம் 122வது வசனத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். அன்பின் உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆக தஅவத் என்பது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் செய்ய வேண்டிய ஒரு கடமை. யார் மீது? அலா குல்லி முஸ்லிமின், ஒவ்வொரு முஸ்லிமின் மீது கடமை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையிலே சொல்கின்ற பொழுது குந்தும் கைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ் தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர், உங்களில் ஒரு சிறந்த சமூகம் இருக்கட்டும், சிறந்த கூட்டம் இருக்கட்டும். என்ன செய்ய வேண்டும்? மக்களுக்கு நல்லதை ஏவக்கூடியவர்களாகவும் தீமைகளை தடுக்கக்கூடியவர்களாகவும் இருக்கட்டும் என்று அல்லாஹ் திருமறையிலே சொல்லுகிறான். ஆல இம்ரானின் 110வது வசனத்திலே மேலும் சொல்லுகின்ற பொழுது வல்தகும் மின்கும், உங்களில் ஒரு சாரார் இருக்கட்டும், உம்மத்துன் யதுஊன இலல் கைர், நலவின்பால் மக்களை அழைக்கக்கூடியவர்கள், வயமுரூன பில் மஅரூஃப், நல்லதை கொண்டு மக்களுக்கு நற்காரியங்களால் ஏவக்கூடியவர்கள், வயன்ஹவுன அனில் முன்கர், கெடுதியை விட்டும் நிராகரிப்பை விட்டும் தடுக்கக்கூடியவர்கள், ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள்தான் வெற்றி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆல இம்ரானின் 104வது வசனத்திலே சொல்கிறார். அன்பின் உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கம், அல்லாஹ்வுடைய திருமறை எம்மை அழைக்கிறது. அவனின்பால் அல்லாஹ்வின்பால் மக்களை அழைக்கின்ற அழைப்பு பணியை மூமின்களே முஸ்லிம்களே நிறைவேற்றுங்கள் என்று. ஆனால் இன்று சில இடங்களிலே மூமின்களே முஸ்லிம்களே கலிமா சொன்னவர்களே அவர்கள் மதரசாவில் கல்வி கற்கவில்லை என்றால் மார்க்கம் கதைக்க கூடாது, தீனை எடுத்து சொல்லக்கூடாது, ஹராத்தை பார்த்து கொண்டிருக்க வேண்டும், ஹலாலை மக்களுக்கு எத்தி வைத்து விடக்கூடாது, கற்றதை சொல்லக்கூடாது என்று தடுக்கக்கூடியவர்களை நாம் பார்க்கிறோம். அன்பின் உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், கைருக்கும், உங்களில் மிகச்சிறந்தவர்கள் யார்? தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு, யார் அல் குர்ஆனை கற்றதை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்களோ.
இவர்கள் தான் மனிதர்களில் உங்களில் மிகச்சிறந்தவர்கள் என்று நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள். அல்லாஹ் திருமறையிலே கேட்கின்றார், வமன் அஹ்ஸனு கௌலன் மிம்மன் தஆ இலல்லாஹ் வஅமில ஸாலிஹன் வகால இன்னனி மினல் முஸ்லிமீன். அல்லாஹ் என்பார் மக்களை அழைத்து நற்கருமங்கள் குறித்து நான் ஒரு முஸ்லிம் என்று சொன்னவனை விட, சொல்லிய ஒருவனின் கூற்றை விட மிகச்சிறந்த கூற்று இந்த பூமியிலே இருக்கிறதா? தன்னை இஸ்லாமிய என அடையாளப்படுத்தி இறைவன் தான் ஒற்றை கடவுள் என்றும் அல்லாஹ் என்பார் அவர்களை அழைத்து தன்னுடைய நடத்தைகளை நற்காரியங்களை மேற்கொண்ட ஒரு முஸ்லிமை விட, ஒரு முஸ்லிமினுடைய கூற்றை விட மிகச்சிறந்த ஒரு கூட்டு இந்த உலகத்திலே இருக்கிறதா? 41ஆம் அத்தியாயம் 33வது வசனம் சொல்லுகிறது. இது ஒரு மிக யோசிக்கப்பட வேண்டிய ஒரு வசனம். இதை அனைவருக்கும் கடமையாக சொல்லுகிறது. கலிமா சொல்லிவிட்டு தான் ஒன்று தன் வேலை உண்டு என்று இருப்பதை விட நீங்கள் அல்லாஹுக்காக வேண்டி உழைக்க வேண்டும் என்பதனை இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. மக்களுக்கு நல்லதை ஏவ வேண்டும் என்பதனை சொல்லுகிறது. ஆக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொல்ல வேண்டும் என்று சொல்லுகின்றதை தவிர இப்படிப்பட்டவர்கள் தான் மார்க்கத்தை முழுமையாக படித்து கரைத்து குடித்தவர்கள் தான் மார்க்கம் சொல்ல வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லவில்லை. இஸ்லாம் மார்க்கம் சொல்லக்கூடியவர்கள் ஒரு தகுதியினை சொல்லுகிறது. நீங்கள் செய்யாதவற்றை பிறருக்கு சொல்லாதீர்கள். நீங்கள் செய்யாதவற்றை பிறருக்கு சொன்னீர்கள் என்றால் கபுர மக்தன் இன்தல்லாஹி அன் தகூலு மா லா தஃஅலூன். அல்லாஹ்விடத்திலே செய்யாத ஒன்றை நீங்கள் சொன்னதானது மிக பெரும் பாவம் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. ஆக இஸ்லாமிய நிபந்தனை என்னவென்றால் நீங்கள் அறிந்ததை செயல்படுத்தி அடுத்தவர்களுக்கு சொல்ல வேண்டும். அது தவிர 7 வருடங்கள் 4 வருடங்கள் தான் கல்வி கற்றவர்கள் மார்க்கம் சொல்ல வேண்டும் என்று ஒருபோதும் இஸ்லாம் சொல்லவில்லை. நீங்கள் அறிகின்றீர்கள், அதை அல் குர்ஆன் அல் ஹதீஸினூடாக அறியப்பட்ட ஆதாரபூர்வமான ஒரு செய்தியாக இருந்தால் அதை நீங்கள் எத்தி வைக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், பல்லிகு அன்னி வலவ் ஆயா, என்னை குறித்தும் ஒரு செய்தி உங்களுக்கு கேள்விப்படுகின்றது என்றால் நீங்கள் அதனை அவர்களுக்கு எடுத்து வையுங்கள், எத்தி வையுங்கள் என்று சொல்லுகிறார்களே ஒழிய நீங்கள் அறிந்திருந்தால் நீங்கள் மார்க்கத்தை சரிவர கால் மடக்கி கை மடித்து நீங்கள் வரையறுக்கப்பட்ட எல்லைக்குள் உட்கார்ந்து படித்த ஒருவர் மாத்திரம்தான் நல்லதை ஏவ வேண்டும் என்று ஒருபோதும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லவில்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்லுகின்றார், உதுஉ இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மதி வல் மௌஇதத்தில் ஹஸனா வஜாதில்ஹும் பில்லதி ஹஸன். நீங்கள் மக்களை அழையுங்கள், அல்லாஹ்வுடைய பாதையின்பால், உங்களுடைய இறைவனினுடைய நேர்வழியின்பால் அவர்களை அழையுங்கள். அழகிய முறையிலே அவர்களை அழையுங்கள், நுட்பமான முறையிலே அவர்களை அழையுங்கள், அவர்களோடு அழகிய முறையிலே வாதங்கள் புரிந்து அவர்களை நீங்கள் அழையுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். ஒருபோதும் அல்லாஹ் அழைக்காது இருந்து விடாதீர்கள் என்று, உண்மையை இஸ்லாத்தை சொல்லாது இருந்து விடாதீர்கள் என்று சொல்லவில்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை புரிந்து கொண்ட, உணர்ந்து கொண்ட, ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு முஸ்லிமிற்கும் தஅவத் என்பது அவசியப்படுகிறது. அந்த பிரச்சாரம் எப்படி இருக்க வேண்டும்? யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸக்கும் வஅஹ்லீக்கும் நாரா, உங்களை நரகிலிருந்து பாதுகாக்கக்கூடியதாக, உங்கள் குடும்பத்தாரையும் நரகிலிருந்து பாதுகாக்கக்கூடிய அந்த அழைப்பாக இருக்க வேண்டும். முதலில் நாம் திருந்த வேண்டும். நாம் திருந்திவிட்டால் அதனை அடுத்தவர்களுக்கு நாம் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்ற ஒரு விடயத்தினை இஸ்லாம் நமக்கு சொல்லுகிறது. ஆனால் இன்று இதையே தடை செய்த சமூகமாக இருக்கிறது. ஒருவருக்கொருவர் அல்லாஹ்வுடைய மார்க்கம் சொல்லுகிறது. அல்லாஹ் திருமறையிலே சொல்கிறான், மாயிதாவின் 2வது வசனம், வதஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உத்வான். மக்களே, வதஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா, அல்லாஹ்வினுடைய இறையச்சத்தின் பாலும் நன்மையின் பாலும் ஒருவரை ஒருவர் நீங்கள் உதவி புரிந்து கொள்ளுங்கள், ஒத்தாசை புரிந்து கொள்ளுங்கள், முந்தியடித்து நீங்கள் ஒருவருக்கொருவர் தாவன் செய்து கொள்ளுங்கள். வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உத்வான், பாவத்திலோ குரோதத்திலோ நீங்கள் ஒருவர் ஒருவர் உதவி செய்யாதீர்கள். இந்த வசனம் தான் இன்றைய இஸ்லாமிய சமூகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த வல்லது. ஆனால் இந்த வசனத்தையே இன்று வெறுக்கக்கூடிய, புறக்கணிக்கக்கூடிய சமூகத்தை உருவாக்கிய மார்க்க அறிஞர்கள் சிலர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தீனை ஒருவருக்கொருவர் உபதேசிப்பதை விட்டும் தடுக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஒருவர் சொன்னால் நீங்கள் செய்வது இணை வைப்பு என்றால் நீங்கள் அல்லாஹ்வின் மீது நேர்ச்சை வையுங்கள், அவன் மீது தவக்கெழுத்து வையுங்கள் என்று ஒரு மனிதன் சொன்னால், ஒரு பாமரன் சொன்னால் நீ எப்படி சொல்லுவாய் என்று உலக லாபத்திற்காக வேண்டி மார்க்கத்தை விற்கக்கூடிய சில மௌலவிகளுக்காக வேண்டி வக்காலத்து வாங்கக்கூடிய சில பள்ளிகளுடைய இமாம்களை நாம் பார்க்கிறோம். யார் இவர்கள்? அல்லாஹ்வை அஞ்சாதவர்கள். அவர்களுடைய உள்ளங்களில் ஈமான் சென்றடையவில்லை, இறையச்சம் சென்றடையவில்லை. அன்புக்குரியவர்களே, மார்க்கத்தை சொல்லுகின்ற ஒருவனை தடுக்கின்ற ஒரு மனிதனாக நான் இருந்தால் என்னுடைய ஈமான் பரிபூர்ணமானதா? இல்லை. கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ்வுடைய தூதரும் அல்லாஹ்
திருமறையில் நமக்கு இதை சொல்லவில்லை. நல்லதை கொண்டு உபதேசம் செய்யுங்கள். உங்கள் சகோதரன் அல் முஸ்லிம் அகுல் முஸ்லிம், ஒரு முஸ்லிமுடைய சகோதரன். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்கிறார்கள்? யார் ஒரு முஸ்லிமுடைய துன்பத்தை நீக்குவதற்கு இந்த பூமியிலே அவருக்கு உதவி செய்கிறாரோ, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமையிலே அவனுடைய கஷ்டத்தை துன்பத்தை நீக்குவதற்கு இறைவன் உதவி செய்கிறான் என்று நபிகளார் சொன்னார்கள் அல்லவா? கண்முண்டே இஸ்லாமிய உறவு, கலிமா சொன்ன சகோதரன், கலிமாவினூடாக வந்த உறவு ஒரு பாவத்தை செய்கிறது என்றால் அதனை பாவம் என்று சொல்லுகின்ற இன்னும் ஒரு முஸ்லிமை கேவலமாக அரைகுறையாக அவனை அசிங்கப்படுத்தி ஒரு நாவு கதைக்கின்றது என்றால், அன்புக்குரியவர்களே, அந்த நாவு நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே என்ன பதில் சொல்ல போகிறது? என்ன பதில் சொல்ல போகிறது? நான் ஒருவனை குறை சொல்லுகின்றேன் என்றால், அவன் உண்மையை சொல்லுகிறான் என்றால், அதை நான் அறிந்திருந்தால் அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்னிடத்தில் பிழை இருப்பதனால், நான் பிழை செய்கின்றேன் என்பதனால் உண்மையை ஒருபோதும் நான் மறைத்தவனாக இருக்கக்கூடாது. பிழையை ஏற்றுக்கொள்ள வேண்டும், திருந்த முயற்சிக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் திருமறைகளை சொல்கிறான், எல்லா மனிதர்களும் நஷ்டத்திலே இருக்கிறார்கள். இல்லல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி வதவாஸோ பில் ஹக் வதவாஸோ பிஸ் ஸப்ர். யார் அவர்கள்? அல்லாஹ்வை உண்மையாகவே விசுவாசம் கொண்டு நற்காரியங்களில் ஈடுபட்டு உண்மையை சொல்லி அதன் போது அவர்களுக்கு வருகின்ற துன்பங்கள் சோதனைகளின் போது பொறுமை காத்துக் கொள்கிறார்களே, அவர்களை தவிர எல்லோரும் நஷ்டமடைந்தவர்கள். இவர்கள் தான் பாக்கியசாலிகள் என்று திருமறைகளை இறைவன் சொல்லுகின்றான். அன்புக்குரியவர்கள், அல்லாஹ்வின் அடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அதனை கற்றுத் தருகிறார்கள். நீங்கள் அவர்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கம் சொன்னதை செய்ய மாட்டார்கள், மார்க்கம் சொல்லாத ஒன்றை அவர்கள் செய்வார்கள் என்றால், அவர்களோடு தன்னுடைய கரத்தினால் யார் போராடுகிறாரோ அவர் ஒரு இறை விசுவாசி. அவருக்கு சக்தி இல்லை, அவரிடத்திலே செல்வாக்கு இல்லை, ஆனால் செய்து நடக்கிறது குற்றம், இணை வைப்பு, இறை நிராகரிப்பு என்று தெரிந்து அவர் உள்ளத்தினால் ஒதுங்கினார், அவரும் ஒரு மோமீன். ஒரு பாவத்தை தன்னுடைய நாவினால் ஒரு தடுக்கிறார் என்றால், ஒரு விதத்தை தடுக்கிறார் என்றால், ஒரு லலாலத்தை தடுக்கிறார் என்றால் அவர் ஒரு மோமின் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். ஒரு ஈமான்தாரி ஒரு செயலை செய்ய, ஒரு சமூகத்தின் தலைவனாக இருந்து கொண்டு, ஒரு சமூகத்தினுடைய பொறுப்புதாரியாக மார்க்கம் சொல்ல கடமைப்பாட்டிலே ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய நீ அவனை ஒரு கேவலப்படுத்தி அவன் உள்ளம் நோகுகின்றபடி நீ அவனை பேசுகின்றாய் என்றாய், உனக்கு என்ன தகுதி இருக்கிறது அல்லாஹ்வுடைய பள்ளியிலோ அல்லது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சுமந்தவன் என்று சொல்வதற்கு? அடையாளங்கள் ஒன்றும் அல்லாஹ்விடத்தில் ஈடேற்றத்தை கொண்டு தராது. நாவு மிச்சம் கவனமாக பயன்படுத்த வேண்டும். ஒருத்தன் குறித்து அவதூறு பேசுவதும் புறம் பேசுவோம் வயல் என்ற நரகத்தின் சொந்தக்காரனாக ஆக்கிவிடும். படிக்கவில்லையா? அறகுறை மார்க்கம் படித்தால் அப்படித்தான் இருக்கும். அன்பின் உறவுகளை, அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் திருமறைகளை சொல்கிறான். இப்படி அல்லாஹ் சொன்னதை, அல்லாஹ்வுடைய இறை தூதர்கள் சொன்னதை எல்லாம் மறைத்தவர்கள், அதற்கு எதிராக செயற்பட்டவர்கள். அவர்கள் யார்? அவர்கள் தீமையை தடுக்க மாட்டார்கள், நன்மையை ஏவுவார்கள், தீமையை தடுக்க மாட்டார்கள். வெறும் மெம்பர்களிலே தொழுங்கள், வணங்குங்கள், நற்காரியம் புரியுங்கள், தான தர்மங்கள் செய்வது என்பது மாத்திரம்தான் ஜும்மாவுடைய குத்துபாவாக இருக்கும். நீங்கள் வணக்க ஸ்தலங்களாக நீங்கள் அடக்க ஸ்தலங்களை எடுத்துக் கொள்ளாதீர்கள். அல்லாஹ்வை வேண்டிய ஒருவரிடத்திலே நீங்கள் நேர்ச்சி வைக்காதீர்கள். அல்லாஹ் வேண்டிய ஒருவரிடத்திலே நீங்கள் தவக்குல் வைக்காதீர்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறைக்கு மாற்றம் செய்யாதீர்கள். இறை தூதர் சொன்ன அடிப்படையில் திருமணங்களை அமைத்துக் கொள்ளுங்கள். திருமணத்திலே நீங்கள் செப்பு கொண்டு போவதும், திருமணத்திலே நீங்கள் பெண் பார்க்கும் படலத்தை செய்வதும், திருமணத்திலே நீங்கள் ஆடம்பரமாக செய்வதும், திருமணத்திலே பெண்கள் மீது சுமைகளை சுமத்துவதும், நீங்கள் திருமணத்திலே அனாச்சாரம் செய்வதும் கூடாது. இந்த வட்டி எடுக்கின்ற இந்த சீதன திருமணத்திலே அக்கிரமங்கள், அனாச்சாரங்கள் என்ற திருமணத்திலே நாங்கள் யாரும் கலந்து கொள்ள மாட்டோம் என்று குற்றத்தை தடுக்கவும் மாட்டார்கள், தவிர்ந்து கொள்ளவும் மாட்டார்கள். கேட்டால் சமூக ஒற்றுமை, இதில் சமூக ஒற்றுமை இல்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அபி சுஃபியான் மதீனா நகரை நோக்கி வருகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்த ஒரு விடயம் நடக்கிறது. ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் தடுக்கிறார்கள். ஒரு ஒட்டுமுடி வைப்பதையும் ஒட்டுமுடி வைத்து விடுபவனையும் அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்தார்கள். சாபமிட்ட அல்லாஹ்வுடைய தூதருடைய சாபம் இருக்கின்றது என்று சொன்ன ஒரு செயல் நடக்கிறது. அந்த ஹஜ்ஜிலே வந்து மக்கமா நகரினுடைய கஅபத்துல்லாஹ்வுடைய மிம்பரிலே அந்த ஒட்டுமுடியை எடுத்து கையிலே வைத்தவராக நிற்கின்றார். நபியினுடைய பாசறையிலே வந்த அந்த நபி தோழர் கேட்கின்றார், எங்கே அய்யுல் மதீனா வாசிகளே, ஐயுக்கும் உலமாவுக்கும் உங்களுடைய மார்க்க அறிஞர்கள் எங்கே? அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்த ஒரு காரியம் இங்கு நடக்கின்றதே, தடுப்பதற்கு யாரும் இல்லையா என்று
அல்லாஹ்வுடைய பாசறையில் வளர்ந்த அந்த நபித்தோழர் கேட்கிறார் என்றால், கண்ணியமிகு அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களின் அருமை சகோதரர்களே, அறிந்த ஒன்றை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பது எம்முடைய கடமை. என் கண் முன்னால் நடக்கின்ற அனாச்சாரங்களை பார்த்து கொண்டு சகித்து செல்வதற்கு நீங்கள் இந்த உலகத்தை நேசிக்கக்கூடியவர்கள் அல்ல. நீங்கள் மறுமைக்கானவர்கள் இறைவனினுடைய பயணத்திலே இருந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். யாருக்காக வேண்டி இந்த உலகத்திலே சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் மக்கள் செய்கின்ற அநியாயங்களையும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? அல்லாஹ்வை என்று ஒருவனின் மீது நேர்ச்சி வைப்பது கூடாது அல்லவா? அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? மன் தஅல்லக தமீமத்தன், யார் ஒருவன் தாயத்து போடுகிறானோ ஃபகத் அஷ்ரக என்றார்களே, அவன் நிறை வைத்த இணை வைப்பாளன் என்றார்களே. அன்பின் உறவுகளே, இதனுடைய கிராமங்களிலே, சில இஸ்லாமிய பின்தங்கிய கிராமங்களில், ஏகத்துவங்கள் சென்றடையாத சில கிராமங்களில் இன்று நாம் பார்க்கின்றோம். மன்னரைகளுக்கு சென்று நேர்ச்சி வைக்கின்றேன் என்ற பேரிலே நேர்ச்சி வைக்கக்கூடியவர்கள், மன்னரைகளிலே நின்று பிரார்த்திக்கக்கூடியவர்கள், தங்களுடைய வீடுகளிலே போத்தல்களாக அடைத்து தவக்குள்தி அந்த போத்தல்களின் மீது வைக்கக்கூடியவர்கள், தங்களுடைய இடுப்புகளிலே அருணா கொடியோடு சேர்ந்து சில தகடுகளை சுற்றி போடக்கூடியவர்கள், தங்களுடைய கழுத்துகளில் தாயத்துக்களை தொங்கக்கூடியவர்கள். இதுவெல்லாம் அல்லாஹ்வின் மீது வைக்க வேண்டிய தவக்கல்த்தை அந்த குறிப்பிட்ட தகட்டின் மீதும் தாயத்தின் மீது வைத்து இறைவனுடைய பயத்தை விட்டும் அவனுடைய தவக்கல்த்தை விட்டும் தடுக்கின்றது அல்லவா? உங்கள் மிம்பர் மேடைகளிலேயே இந்த நாவுகளில் அது மொழியப்படுவதில்லை. சொல்லுகின்றவனை குற்றவாளியாக்குகின்றீர்கள். யாருக்கு அஞ்சுகின்றீர்கள்? ஒருவனை தவறு செய்தால் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? உன் சுருள் உன்னுடைய சகோதரனுக்கு நீ உதவி செய்ய எப்படி? லாலிமன் மவுதுமா, அவன் அநியாயம் செய்தாலும் அல்லது அவன் அநியாயம் இழைக்கப்பட்டவனாக இருந்தாலும் உதவி செய். அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அநியாயம் செய்யப்பட்டவனுக்கு நாங்கள் உதவி செய்யலாம், அநியாயம் செய்தவனுக்கு எப்படி உதவி செய்வது? அந்த அநியாயம், அந்த பாவ காரியத்தை செய்பவனுக்கு அந்த பாவத்தை தடுப்பதை கொண்டு நீங்கள் உதவி செய்யுங்கள் என்று நபி பெருமானார் சொன்னார்களே. நபி வழிகளும் நபி மொழிகளும் மறுக்கப்பட்ட கிராமங்களாக எங்களுடைய கிராமங்கள் மாறி இருக்கிறது. எனவே அன்பின் உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, மார்க்கத்தை கற்றவர்கள் தஆவுனல் பிர்ரி வத்தக்வா, ஒருவரை ஒருவர் மார்க்கத்தை கொண்டும் நல்லுபதேசம் செய்து கொள்ள வேண்டும். ஒருவரை ஒருவர் உபதேசம் செய்வது கொண்டுதான் அவருடைய ஈமான் பரிபூர்ணம் அடைகிறது. அப்படியானவர்களை தான் இறைவன் பொருந்திக் கொள்கிறான். எனவே மார்க்கத்தை கற்றவர்கள் ஒரு வசனமேனும் அல்லாஹ்வுடைய வசனம் குறித்தும் இறை தூதருடைய செய்திகள் குறித்தும் நீங்கள் அறிந்திருந்தால் எத்தி வையுங்கள். அல்லாஹ்வுக்கு மாத்திரம் அஞ்சுங்கள். அல்லாஹ்வை என்று யாருக்கும் அஞ்சாதீர்கள். எவ்வளவோ பேர் எதிர்த்து வருவார்கள். இஸ்லாத்தை சொல்லுகின்ற பொழுது இஸ்லாத்தின் எதிரிகள், இஸ்லாமிய வடிவத்திலே இருக்கக்கூடிய முனாஃபிக்கீன்கள், இஸ்லாத்தின் வடிவத்திலே இருக்கக்கூடிய ஹாரிஜின்கள், இஸ்லாத்தின் வடிவத்திலே இருக்கக்கூடிய ஷியாக்கள், இஸ்லாத்திலே வடிவத்திலே இருக்கக்கூடிய இன்னும் இஸ்லாமிய வாழக்கூடியவர்கள் எல்லாம் உங்களை எதிர்த்து வருவார்கள். அல்லாஹ் ஹுவ முஸ்தஆன், அவன் தான் உதவி செய்ய சக்தி பெற்றவன். எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்களோ, எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தவக்கல் வைத்தார்களோ, எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவக்கல் வைத்தார்களோ, அப்படி நீங்களும் தவக்கல் வைத்துக் கொள்ளுங்கள். இது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தினுடைய பிரச்சாரம். அல்லாஹ்வுக்காக வேண்டி நீங்கள் அதனை நீங்கள் எடுத்துச் சொல்லுங்கள். அதற்கு நீங்கள் அதாவது மாதக்கணக்கில் வருடக்கணக்கில் நீங்கள் ஒரு பகுதியில் இருந்து 7 வருடங்கள் 8 வருடங்கள் மார்க்க கல்வி படித்து இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் எங்கேயும் சொல்லவில்லை. மார்க்கத்தை எத்தி வையுங்கள், அறிந்ததை கற்றுக் கொடுங்கள். அதை கொண்டு நீங்கள் தீமையை தடுங்கள், நன்மையை ஏவுங்கள், தீமையை தடுங்கள். ஒரு பகுதியை எடுத்து மறுபகுதியை விட்டவர்களாக ஆகிவிடாதீர்கள். மூட நம்பிக்கைகளிலிருந்து மனிதர்களை நமது இஸ்லாமிய சமூகத்தை நீங்கள் தடுத்துக் கொள்ளுங்கள். அதுதான் அவர்களை வெற்றி பெற்றவர்களாக ஆக்கக்கூடும். நாளை மறுமையுடைய தினத்திலே இரவை அனைவரையும் விசாரிக்க இருக்கிறார். என்னை குறித்து நீங்கள் அவதூறு பேசியிருந்தால் அல்லது உங்களை குறித்து நான் அவதூறு பேசியிருந்தால், என் உள்ளம் நோகுபடி நீங்கள் நடந்திருந்தால், உங்களுடைய உள்ளம் நோகுபடி நான் நடந்திருந்தால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நாளை மறுமையிலே தியாமா மலையளவு நன்மைகளை கொண்டு சில முஸ்லிம்கள் வருவார்கள். ஆனால் சுவனம் நுழைவதை விட்டும் அவர்கள் தடுக்கப்படுவார்கள். ஏன் தடுக்கப்படுகிறார்கள் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், அவர்கள் எல்லா அமல்களும் செய்திருப்பார்கள், ஆனால் மனிதனுக்கு செய்த அநியாயம் செய்திருப்பான். ஒருவனை குறித்து அவதூறு பேசியிருப்பான், ஒருவனை குறித்து இல்லாத ஒன்று புறம் பேசியிருப்பான், குறை சொல்லியிருப்பான். இதன் விளைவாக இறைவன் அவனுடைய நன்மைகளை இவனுக்கு கொடுத்து அவன் இறுதியிலே நஷ்டமடைந்த ஒரு முஃப்லிஸாக நரகவாதியாக நரகம் நுழைவான். அப்படியான மனிதர்களாக நாம் இருந்து விடக்கூடாது. நாம் யாருடைய உள்ளமும் நோகாதபடி அழகிய முறையிலே அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எடுத்துச் சொல்லி, அழகிய முறையிலே அவர்களை பாவங்களை விட்டும் தவிர்த்து, அழகிய முறையிலே அவர்களை தீனின்பால் அழைத்து, இஸ்லாம் சொன்ன வழியிலே நபி வழியிலே அவர்களை சொல்லக்கூடியவர்களாக, நபி வழியில் அவர்கள் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடக்கூடியவர்களாக, நபி வழியிலே
நீங்கள் எல்லோரும் அந்த உங்களுடைய வணக்க கிரியைகளை ஏற்படுத்தி அல்லாஹ் புரிந்து கொண்ட அடியார்களாக அனைவரையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கி அருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹாதா மா இன்தி வல் இல்மு இல்லாஹ்.